வீடு இல்லாத ஒரு அப்பாவி ஜீவனுக்கு தன்னுடைய வீட்டிலேயே மருத்துவ உதவிக்காக இடம் ஒதுக்கி கொடுத்த ஒரு ஹோமியோபதி டாக்டர் பற்றியும் அந்த ஜீவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். எலிஸ் நகர் பகுதியில் பிரபலமான ஹோமியோபதி டாக்டர் இவங்களோட வீடு மருத்துவமனையும் ஒரே பில்டிங் பக்கத்துலேயே தான் இருக்குது. அந்த பகுதியில் இருக்கிற ஆதரவற்ற ஜீவன்களுக்கு தினசரி உணவளிக்கிறத தன்னோட கடமையில் ஒரு பகுதியாக வச்சுருக்கிறாங்க. அப்படி அவங்க உணவளிக்கிற ஜீவன்களில் ஒரு ஜீவன் தான் இந்த செவல கலரில் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த பேர் இல்லாத ஒரு ஜீவனுங்க. இவனுக்கு அவங்களுக்குள்ளேயே ஏற்பட்ட சண்டையில் ஒரு சின்னதாக காயம் அடைஞ்சிருக்கு. அந்த காயத்துக்கு என்ன சிகிச்சை பண்ணலான்னு பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவமனையில் போய் கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு ஸ்ப்ரேவும் கொஞ்சம் மாத்திரைகளும் கொடுத்துருக்குறாங்க. அது நல்லபடியாக குணமாகிறது தான். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெருவில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்ப்ரே எடுத்து அடிக்கும்போது அது எரிச்சல் உண்டாக்குனா நம்ம பார்த்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படித்தான் இவன் வீடு இல்லாத ரோட்டில் இருக்க பையனால் இவன் அவங்க ஸ்ப்ரே எடுத்து அடிக்க ஆரம்பிச்சோடனே ஓட ஆரம்பிச்சிட்டான். அதனால் கண்டினியூஸாக அவங்களால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலை. அதோட விளைவு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த காயங்கள் பெருசாகி உள்ளக்க புழு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அளவுக்கு மேலே அவனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாமல் போகவும் என்னட்ட உதவி கேட்டிருந்தாங்க. நான் இங்கே காப்பகங்களில் உதவி கேட்டிருந்தேன். அவங்களும் எடுத்துகிட்டு வாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை இருந்துச்சுங்க. அவன் மூளைக்காய்ச்சல் நோயிலிருந்து தற்போது தான் மீண்டு வந்திருக்கிறான். இந்த மூளைக்காய்ச்சல்னு சொல்லப்படுற கனெக்டிஸ்டம்பர் இந்த நோய் மற்ற நாய்களுக்கு ரொம்ப ஈஸியாக பரவக்கூடியதுங்க. ஆனால் ஒரு திறந்த வெளியில் இருக்கும்போது பரவுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி தர்றோம், வேறு எங்கேயாவது வச்சு நீங்களே உதவி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. காயங்களை நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணி அவனுக்கு ஆன்டிபயாட்டிக் ட்ரீட்மெண்ட்டும் கூட கொடுத்துட்டாங்க. கொடுத்து எங்கள் கையில் ஒப்படைச்சிட்டாங்க. இதுக்கு மேலே ஒரு இடத்துல வச்சு பார்க்க வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. வேறு இடமே கிடைக்காத சூழ்நிலையில் அந்த டாக்டர் அவங்களுடைய வீட்டில் இருந்த பின்னாடி இருக்க ஸ்டோர் ரூம் அந்த பிள்ளைக்காக ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. தினசரி இவனோட காயங்களை தொடச்சி மருந்திடுற வேலைகளை நான் பொறுப்பு எடுத்துக்கிட்டேங்க. இன்னும் கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் ஆகலாம் இவன் குணமாகறதுக்கு. கண்டிப்பாக இவனுக்கு தினசரி நான் அது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுப்பேங்க. வீடு இல்லாத இந்த ஜீவனுக்கு தன்னுடைய வீட்டிலே இடம் கொடுத்த அந்த மருத்துவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, அதோட இந்த குழந்தை சீக்கிரமே ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளையும் செஞ்சுருங்க என்னோட அன்பான உறவுகளே. உங்களுடைய பிரார்த்தனைக்கு என்னோட நன்றிங்க.